நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த வேளையிலும் நாம் யாரை பற்றியும் யாரை பார்த்தாலும் இழிவாக நினைக்கவும் கூடாது, இழிவாக பேசவும் கூடாது, தரக்குறைவான வார்த்தைகளை கூறி அவருடைய மனசை புண்படுத்தவும் கூடாது. எல்லோரும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன் கொட்டையோ நெட்டையோ சிவப்போ கருப்போ பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும், அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ யாரையும் கேவலமாகவோ இழிவாகவோ பேசக்கூடாது, பார்க்கவும் கூடாது. இந்த நாளிலே அது ஏன் இப்படி இந்த வார்த்தை சொல்கிறேன் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு உதாரணமான ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதருக்கு வயதாகும்போது கண்கள் இருண்டு விட்டது, கண் தெரியாது. ஆனால் வெளியே இருட்டில் எங்கே வெளியே போனாலும் அவர் ஒரு விளக்கை பிடித்து செல்வார். இது அவருடைய வாடிக்கையான பழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் இதை விளக்கி பிடித்துக்கொண்டு இருட்டில் நடந்து செல்லும் பொழுது ஒரு சில வாலிப பையன்கள் அவரை பார்த்து கேவலமாக இழிவாக, ஏயா உனக்கே கண்ணு தெரியாது, உனக்கு எதுக்கு கண்ணு தெரியாது கேட்டியல விளக்க பூச்சிட்டு போயிட்டே இருக்கிறேன், என்னையா நீ என்று ஒரு மாதிரியாக கேட்டவுடன் அவர்களோட பணிவாக பேசினார். தம்பிகளா, எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கே தெரியும். ஆனால் இருட்ட வர்றவங்க என் மேலே மோதக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த லைட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தை கேட்ட அந்த வாலிபர்கள் தாங்கள் எவ்வளவு செய்தது தவறு என்று உணர்ந்தார்கள். இதே போலத்தான் ஒரு நடந்த சம்பவம். ஒரு ஆலயத்தில் ஒரு பெரிய பணக்காரனும் ஒரு ஏழையும் போய் ஆண்டவரிடத்தில் கும்பிட நிற்கிறார்கள், விண்ணப்பிக்கிறார்கள். பணக்காரன் சொல்கிறான், தெய்வமே, நான் காணிக்கை செலுத்துகிறேன், வாரம் கோயிலுக்கு வருகிறேன், அன்னதானம் செய்கிறேன், அப்படி இப்படி தன்னையே பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருந்தார். அதே போல் அதே இடத்துல அது கூடவே பக்கத்தில் நிற்கிறான் இவன், ஒன்றுமே செய்கிறதில்லை, அவன் கோயிலுக்கே வர்றதில்லை, காணிக்க போகிறதில்லை என்று அவனை பற்றியும் குறைவாக பேசினார். ஆனால் அந்த ஏழை என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஆண்டவரத்தில் கேட்டான், ஆண்டவரே, நான் ஏதாவது தவறுகள் உம்மை மீறியோ அதை நான் செய்திருந்தால் என்னை மன்னித்து எனக்கு என்ன இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ நீங்கள் எனக்கு கொடுத்தால் போதும் என்று அவன் தலையையும் கூட நிமிர்ந்து பார்க்காமல் குனிந்த வண்ணம் தலை வணங்கி ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்கிறான். இதில் யாருடைய ஜெபம் கேட்கப்படும், யாருடைய விண்ணப்பம் கேட்கப்படும்? ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்கிறவர், அது மறக்கக்கூடாது. எனவே தான் அவனுடைய ஜெபத்தை மட்டும் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆனால் இன்னொருவன் பணக்காரனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்பது நடந்த உண்மை. நினைக்கக்கூடாது என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?